அடுத்தது திரேதா யுகத்திலே தானங்கள் நிறைய பண்ணினார். கொடுக்கணும்னு ஆசையா தாங்க இருக்கு, ஆனா வர்றது எங்களுக்கே சரியா போகுது, நாம என்ன பண்ண முடியும்? கிருத யுகத்திலே செய்ததை நம்மால் செய்ய முடியாது, திரேதா யுகத்திலே செய்ததை நம்மால் செய்ய முடியாது. துவாபர யுகத்திலே யாகங்கள் எல்லாம் மிக பெரிதாக நடந்தது. முடியுதா? இன்னைக்கு ஒரு யாகம் பண்ண முடியுதா? ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னாலே நமக்கு முடியாது. ஒரு சக்கரத்தாழ்வார் ஹோமம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு பேக்கேஜ், அதுக்கு ஒரு பேக்கேஜ், இதுக்கு ஒரு பேக்கேஜ், 2 பேக்கேஜுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா டைமிங் தான் வித்தியாசம் அப்படிங்கிறார். அப்போ நம்மளால தவம் பண்ண முடியாது, தானம் பண்ண முடியல, யாகம் பண்ண முடியல. அப்போ இந்த கலியுகத்திலே நாம் உய்வு பெறுவதற்கு என்ன வழி? நமக்கு உடலிலே பலமில்லை, மனதிலே பலமில்லை. கலியுகத்திலே உய்வு பெறுவதற்கு என்ன வழி என்று கேட்டால், பகவான் 10 அவதாரங்கள் எடுத்து நமக்கு சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? உய்வு பெறுவதற்கு ஒரே வழி என்னுடைய நாமாவை சொல்லுவது.